ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? FFW நிறுவனத்தில் இருந்து ஒரு வேலைவாய்ப்பு நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. என்ன நியூஸ்னால், இந்த ஜாபுக்கு மாதம் 15,000 இருந்து சம்பளம் தரதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஜாபோட ஃபுல் டீல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/3/2024. அதுக்குள்ளே அப்ளை பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஜாபோட ஃபுல் டீல்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா, பல்நோக்கு சேவை பணியாளர்கள் போஸ்டிங் தான். ஸோ இந்த ஜாபுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் 15,000 தரதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பல்நோக்கு சேவை பணியாளர்கள் இந்த போஸ்டிங்க்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் மீன்வள அறிவியல் மற்றும் கடல் உயிரியல் மற்றும் ஆகிய பிரிவுகளில் முதுகலை இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மேற்கண்ட பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்கள் இல்லாத பட்சத்தில் இயற்பியல், வேதியியல், நுண்ணுயிரியல், தாவரவியல் மற்றும் உயிர் வேதியியல் ஆகிய பிரிவுகளில் முதுகலை இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வாய்ப்புகள் அளிக்கப்படும். மேற்கண்ட பட்டப்படிப்பின் தகவல் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும். நன்கு தமிழ் தெரிந்தவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ மூலம் செலக்ஷன் ப்ராசஸ் நடைபெறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 15/3/2024. அந்த தேதிக்குள்ளேயே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். மேலும் சென்னை மாவட்ட மீனவ கிராமங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புற வருவாய் கிராமங்களில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, விருப்பமுள்ள நபர்கள் 15/3/2024 மாலை 5:30 மணிக்குள் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்பி வைத்திடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே அவர்கள் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா, மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம், எண் 77, சூரிய நாராயண செட்டி தெரு, ராயபுரம், சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீல்ஸ் வேணும்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ விருப்பம் தகுதி உள்ளவங்க 15/3/2024 அந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஆல்.